நள்ளிரவு விடியும் மட்டும் ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி நம்ம ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணுறது. மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வச்சு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கெமடேசியா அதுக்கப்புறம் டேவன்சி ரிசால்வ் இந்த 2 சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வச்சு அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெமடேசியா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சு அதில் நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் தேவையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த மீடியா பின்லாம் கொண்டாந்து வச்சுக்கோங்க. கேர்ள் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோக்கு பதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இன்ட் ஐகான் கிளிக் பண்ணிட்டு கேர்ள் ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு நேரம் நீங்கள் வேற ஃபோட்டோ கூட வைக்கலாம். இந்த ஃபோட்டோ 2 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கிற ஃபோட்டோ அதுக்கப்புறம் இந்த கேர்ள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் அதே ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி கொண்டாந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபோட்டோ அப்படின்னா மெயினாக இருக்கிற தலை ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கும். அதை சுற்றி லிரிக்ஸ் ஃபோட்டோஸில் சைடில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் 1 ஃபோட்டோஸ் 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இப்போ ரெண்டாவது ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னா அந்த இம்போர்ட் ஃபைல் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட நம்ம வேற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் 1 ஃபோட்டோஸ் 2 ஃபோட்டோஸ் 4 வரலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வேற ஃபோட்டோ வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைஸ் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபோட்டோ வைக்கிறப்ப சின்ன ஃபோட்டோவாக இருக்குதுங்களா, இந்த இதை ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் குரூப் கொடுத்துட்டு இப்போ தளபதி ஃபோட்டோ நேர் கிளிக் பண்ணி அந்த மெயின் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம எனபிள் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட் இதே தான் எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நம்ம சைஸ் ஏதாவது மாறுது அப்படின்னா மற்றதுக்கு மாறாது. இந்த மெயின் ஃபோட்டோவும் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங்கில் வர கேர்ள் ஃபோட்டோவை மட்டும்தான் சைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபிட் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா குரூப்பாக இருக்கும் ஒவ்வொரு இதுவும். அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் குரூப் கொடுத்து அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் மாறிடும். ஓப்பன் குரூப் மட்டும் கொடுத்துட்டு பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதுலயே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லேயரில் செலக்ட் ஆகிருக்கும். அந்த லேயர் கொடுத்து ஓப்பன் குரூப் கொடுத்து இந்த ஃபோட்டோஸை இப்படி அட்ஜஸ்ட் ஓகேங்களா. அந்த கெமடேசியாவில் ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அழகாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதனால மேக்ஸிமம் கெமடேசியாவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னா டேவன் சீரிஸ் ஓகேங்களா. இப்போ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா மெயின் டைம் லைன் வந்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கிறது எடிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3D பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பண்ணுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.